கறிக்கு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு கொடுத்துட்டேன், இஞ்சி பூண்டையும் அரைச்சி கொடுத்துட்டேன், மீனுக்கு மசாலா தடவி கொடுத்துட்டேன். ஏத்தி இறக்குற வேலை மட்டும்தான். யாருமே பண்ண முடியாத வேலையை பண்ணிருக்கு. இப்போதான் பெருமையாக பேசுது. சரிங்க அத்தை. இவளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வேலையை 2 வேலையா ஆக்கிடுவா. போய் செக் பண்ணுவோம். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டியாடி, அறிவு கட்டவில்லை. சமைச்சு முடிச்சுட்டு எடுத்து வைக்கலாம்னு இருந்தாங்க. சோத்து பண்ணி இந்த அடுப்புல போட தெரியாது, இந்த அடுப்புல போட்டுருங்க. எல்லாம் நம்ம அடுப்பு தானத்த, எந்த அடுப்புல போட்டா என்ன? 3/4 கிலோ கறிக்கு இவ்வளவு பெரிய குக்கரா வைப்பாங்க? அத்தை என்ன சமையல்னு சொல்லிட்டீங்க. இப்ப வந்து நொயின்னு இருந்தீங்கன்னா உங்க பையனுக்கு போன் அடிச்சிருவேன், பாத்துக்கோங்க. வாயே திறக்க கூடாதா? ஆனவனா அவன்கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுற பெக்கர் லேடி. எப்படி நைஸா நவுறுது பாரு பையன் மோனா. என்ன விசிலே வரல, இவ்வளவு நேரம் ஆயிட்டு. இன்னைக்கு ஆயிடுமா குழம்பு? எல்லாம் சாப்பிட வந்துருவாங்க. என்னன்னு அதை போய் பாரு. 3 மணிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இப்ப என்ன மணி 12:45 தானே ஆகுது. என்ன செஞ்சிருக்கான்னு போய் பார்ப்போம். இது வைக்கிற சாக்குல நாம கொஞ்சம் கவனிக்கலன்னா எண்ணெய தாம் தூம் செலவு பண்ணிடுவா. இந்த மாதிரி இருக்கு, இன்னும் வடிக்கலையா? நான் இங்க தானே இருக்கேன், எனக்கு வடிக்க தெரியாதா? போங்க. இல்ல குழஞ்சிடும், அதான் சொன்னேன். பார்த்து பார்த்து சாதத்தை கஞ்சில கொட்டிடாம. எல்லாம் எனக்கு தெரியும், வேணா நீங்க வடிக்கிறீங்களா? காலைல ஊட்டு வலி, உட்கார்ந்தா எந்திரிக்கவே முடியாது, நீனே வடிச்சுக்கோ. அப்போ ஏப்பா சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பாப்ல. என்ன நீ என்ன சட்டியில பொறிக்கிற? நான் வாங்கி கொடுத்த டவால பொறி. இல்லாட்டினா என்ன ஹார்ட் அட்டாக் வந்துரும் சொல்ற. நியூஸ்லாம் பாக்குறது இல்லையா? சவாலை தானே பொரிக்கணும், பொரிக்கிறேன். அது சமைக்கிறதுனா ஈஸியா ஏதாவது சின்ன வேலையா செஞ்சிருது, நம்மன்னா உசுர வாங்குது. ஒரு நாள் தான் சமைக்க வந்திருக்கேன், அதுக்குள்ள அடுப்படியில வந்து இதை பண்ணாத அதை பண்ணாத எவ்வளவோ கிளாஸ் பேசாம நம்மவே சமைக்க விட்டுருப்பாங்க. என்னம்மா இப்படி காத்து அடிக்குது? அடுப்ப சிம்ல வைமா. அடுப்பு சிம்ல தான் இருக்கு. எண்ணெயில பொரிச்சா கூட 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சுதான் சாமம் போல இருக்கு. இதுல பொரிச்சு இன்னைக்கே இருமல் வந்து நுரையீரல்ல பாதிச்சு போய் சேர்ந்துரும் போல இருக்கு. நான் உனக்கு மினி எமன்டி. என் மருமகள சமையலே தனி டேஸ்ட் தான். எங்க அம்மா சமையலையே ஞாபகப்படுத்திட்டாலே. குழம்பு எப்படி இருக்கு? கறிக்குழம்பு மாதிரிதான் இருக்கும். இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. குழம்பு ஊத்தட்டமா?